chronic kidney failure ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆகிட்டா யூரியா கிரியேட்டினின் பிளட்ல ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த டைம் வந்து டாக்டர்ஸ் டயாலிசிஸ்க்காக சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக சொல்லுவாங்க. ஸோ யார்கிட்ட வந்து காசு இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்க டயாலிசிஸோ பண்ணலாம், டிரான்ஸ்பிளான்டேஷனோ பண்ணலாம். ஆனால் வந்து சம் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து காசும் அவ்வளோ இருக்காது, ப்ளஸ் வந்து டயாலிசிஸ்க்காக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய கிரியேட்டினின் லெவல் வந்து 14.8 இருந்துச்சு. கிரியேட்டினின் யூரியா வந்து 237 இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் யுனானி ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிரியேட்டினின் 8.1 ஆயிடுச்சு, யூரியா 119 ஆயிடுச்சு. இன்னொரு பேஷண்ட் அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா வந்து 122 இருந்துச்சு, கிரியேட்டினின் 10.1 இருந்துச்சு. ஒரு மாசம் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் யூரியா 89 ஆயிடுச்சு, பிளஸ் கிரியேட்டினின் 6.85 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. ஆனா கிரியேட்டினின் 14 வந்து வித்தவுட் டயாலிசிஸ் ஒன்லி யூனானி ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டு கிரியேட்டினின் 14 இருந்து 8 வருது பெரிய விஷயம். அதோ யூனானி ஹெர்பல் மெடிசன்ஸ்ல சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து கிட்னி ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, டயபிட்டிஸால, பிபியால இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, பிளஸ் யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆயிட்டு பிரச்சனை வருது. எங்க மருந்து கூட கண்டிப்பா டயட்டும் செய்யற மாதிரி இருக்கும். டயட்னாக்கா பத்தியம், அந்த பத்தியம் எங்க மெடிசன்ஸ்க்காக கிடையாது, உங்க வியாதிக்காக என்னென்ன பத்தியம் சொல்லிப்பட்டிருக்கோ அந்த பத்தியம் கூட செஞ்சா இந்த மாதிரி சூப்பர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யார் வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த பேஷண்ட்ஸும் வந்து யூனானி மெடிசன்ஸ் கூடிய சப்போர்ட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு டயாலிசிஸ் கம்மியாக பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பிஃபோர் டயாலிசிஸ் வந்துட்டா கொஞ்சம் எங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ப்ளஸ் வந்து சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபிசிக்கல் இஷ்யூஸும் இருக்கும், வாந்தி இருக்கும், விக்கல் இருக்கும், மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும், கை கால் வீங்குற பிரச்சனை இருக்கும். இந்த இஷ்யூவில் இந்த ரிசல்ட்டும் யூனானி மெடிசன்ஸில் உங்களுக்கு நல்லா பார்க்கலாம். ஆனால் பேஷண்ட் டு பேஷண்ட் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு நான் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னா வந்து யூனானி மெடிசன்ஸ் ஒரு புது மெடிசன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு யாரோ வந்து யூனானி மெடிசன்ஸ் பற்றி சொல்றாங்கன்னு சொல்லி, யூனானி மெடிசன்ஸ் நீங்க பார்த்தா ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இந்தியாவில யூனானியும் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, அலோபதிக் இருக்கு, அதுல யூனானி மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ யூனானி மெடிசன்ஸ்ல நாங்க வந்து எங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷ்னலா வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அனிமல் ஸ்டடிஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ நீங்க வந்து வாணியம்படி கிட்ட இருக்கீங்களே, ஏன்னா நீங்க சென்னை வரைக்கும் இருந்தா டைரக்டா எனக்கு வந்து வாணியம்படிக்கு வந்து பார்க்கலாம். நீங்க ரொம்ப தூரம் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, சேலம்ல இருக்கீங்க, அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தி தூரம் இருக்கீங்கன்னாக்கா முதல்ல நீங்க பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏன்னா சம் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த டிராவல் பண்ற டைம்லேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்துடுது. அதனால முதல்ல ரிப்போர்ட்ஸ் நீங்க அனுப்புங்க. ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு அப்புறம் முதல்ல எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா வந்து பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா கூரியர்ல நீங்க மருந்து வாங்கிக்கலாம். எங்க டாக்டர்ஸ் வந்து வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பேசிக்குவாங்க, கூட பத்தியம் சேர மாதிரி இருக்கும்.